வணக்கம் நேயர்களே! என்னுடைய சேனல் அக்கவுண்ட்ஸ் அண்ட் காஸ்டிங் குருவுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோல நம்ம மார்ஜினல் காஸ்டிங், அப்சார்ப்ஷன் காஸ்டிங்னா என்ன? அது எங்கெல்லாம் நாம அப்ளை பண்ணலாம்? அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? மார்ஜினல் காஸ்டிங் அண்ட் அப்சார்ப்ஷன் காஸ்டிங்ல காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்றது? மார்ஜினல் காஸ்டிங்க்கும் அப்சார்ப்ஷன் காஸ்டிங்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துறலாம். What is marginal costing? Marginal costing is a technique where only the variable costs are charged to production. இதுக்கு காரணம் என்னன்னா, ஃபிக்ஸட் காஸ்ட் வந்துட்டு ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, டிக்ரீஸ் ஆனாலும் சரி, அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்க போகிறதில்ல. அதனால் மார்ஜினல் காஸ்டிங்கில் ஒன்லி வேரியபிள் காஸ்ட்டை மட்டும் ப்ராடக்ட்டுக்கு அப்சார்ப் பண்ணுவாங்க. அப்சார்ப்ஷன் காஸ்டிங் அதில் போத் வேரியபிள் காஸ்ட் அண்ட் ஃபிக்ஸட் காஸ்ட்டை வந்து ப்ராடக்ட்டுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க டு டிரைவ் த டோட்டல் ப்ராடக்ட் காஸ்ட். இதெல்லாம் நம்ம எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜினல் காஸ்டிங் இஸ் யூஸ்டு ஃபார் மேக் ஆர் பை டெசிஷன், பிரேக் ஈவன் அனாலிசிஸ், ப்ரைஸிங் எக்ஸட்ரா. உதாரணத்துக்கு இப்போ இந்த மேக் ஆர் பை டெசிஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இப்போ ஒரு பொருளை நாம் நம்மளுடைய ஃபேக்ட்ரியிலே மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா அது எவ்வளோ செலவாகும், அதே பொருளை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணாமல் வெளியில் வாங்குகிறோம் அப்படின்னா எவ்வளோ பணம் கொடுத்து நம்ம வாங்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம மேக் ஆர் பை டெசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த டெக்னிக்கு மார்ஜினல் காஸ்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஃபிக்ஸட் காஸ்ட் வந்துட்டு நம்ம பொருளை வெளியில் வாங்கினாலும் சரி, நம்ம ஃபேக்ட்ரியிலேயே மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, அந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டை கம்பல்சரி நாம் இன்கர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் அப்சார்ப்ஷன் காஸ்டிங் மெத்தடை நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஸோ அந்த மேக் ஆர் பை டெசிஷனுக்கு மார்ஜினல் காஸ்டிங் வந்து இட்ஸ் எ குட் டெக்னிக். ஸோ ஏன்னா வேரியபிள் காஸ்ட் மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். வேரியபிள் காஸ்ட் மட்டும்தான் வந்து ப்ரொடக்ஷன் குவான்டிட்டியோடைய இன்க்ரீஸ் அல்லது டிக்ரீஸுக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்சார்ப்ஷன் காஸ்டிங் இஸ் மோஸ்ட்லி யூஸ்டு ஃபார் இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் அண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். இந்த டெக்னிக்கில் இந்த ரிப்போர்ட்ஸுக்கெல்லாம் வந்து அப்சார்ப்ஷன் காஸ்டிங் தான் வந்து யூஸ் ஆகும். பட் இதே மார்ஜினல் காஸ்டிங்கில் இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வேரியபிள் பார்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இன்வென்ட்ரி வேல்யூவேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்ஜினல் காஸ்டிங் டெக்னிக்கை அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இட் இக்னோர்ஸ் த ஃபிக்ஸட் காஸ்ட். அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். மார்ஜினல் காஸ்டிங்கில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பெட்டர் டெசிஷன் மேக்கிங். நம்ம வந்து மேக் ஆர் பை டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா வேரியபிள் காஸ்ட்டை மட்டும்தான் கன்சிடர் பண்ண போகிறோம். ஃபிக்ஸட் காஸ்ட்டை இக்னோர் பண்ணிடுறோம் அப்படிங்கிறதுனால நம்மளோட டெசிஷன் மேக்கிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மார்ஜினல் காஸ்டிங் டெக்னிக். தென் சிம்பிள் அண்டு லாஜிக்கல். ஏன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் வந்துட்டு irrespective ஆஃப் த ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இட் won't சேஞ்ச். ஓகேங்களா? ஸோ we are going to consider only the variable cost அப்படிங்கிறதுனால the approach is very simple and லாஜிக்கலாகவும் இருக்கும். யூஸ்ஃபுல் ஃபார் கான்ட்ரிபியூஷன் அனாலிசிஸ். இப்போ நம்ம வந்து மல்டி ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் எந்த ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு நல்ல மார்ஜின் கொடுக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னா மார்ஜினல் காஸ்டிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம கான்ட்ரிபியூஷன் டெரைவ் பண்ணலாம். அந்த கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ் ஆன் த சேல்ஸ் எவ்வளோ இருக்கோ, எந்த ப்ராடக்ட்டுக்கு கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த ப்ராடக்டை ஒன்று நம்ம ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணி ப்ராஃபிட்டபிலிட்டி, அதாவது கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணலாம், அல்லது அந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட் இல்லைன்னா அந்த ப்ராடக்டை நாம் இக்னோரும் பண்ணிடலாம். ஸோ இந்த டெசிஷன் மேக்கிங்க்கு மார்ஜினல் காஸ்டிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிக்ஸட் காஸ்ட்டை வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க. ஸோ இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்காது. எல்லா கம்பெனிலுமே இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் அப்படிங்கிறது ஒரு மெயின் காம்பனண்ட். ஸோ இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் அப்படிங்கும் பொழுது மார்ஜினல் காஸ்டிங் டெக்னிக்கை நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி வேரியபிள் காஸ்ட் இஸ் கன்சிடர்டு ஃபார் இன்வென்ட்ரி வேல்யூவேஷன். ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜஸ். ஃபிக்ஸட் காஸ்ட்டை வந்துட்டு நம்ம ப்ராடக்ட்டில் அப்சார்பும் பண்ண போகிறதில்ல, இன்வென்ட்ரி வேல்யூவேஷனுக்கும் நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட்டை கன்சிடர் பண்ணுறதில்ல அப்படிங்கிறதுனால இது வந்து ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜஸ். அப்சார்ப்ஷன் காஸ்டிங்கில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். ஏன்னா வி ஆர் கன்சிடரிங் போத் வேரியபிள் காஸ்ட் அண்ட் ஃபிக்ஸட் காஸ்ட்.
தென் கம்ப்ளைஸ் வித் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் படி இன்வென்டரி வேல்யூவேஷன் எப்படி இருக்கணும்னா மார்க்கெட் ரியலைசேஷன் ப்ரைஸ் அல்லது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் விச் எவர் இஸ் லோயர். இதுதான் வந்துட்டு பிரின்சிபல். ஸோ இங்கே காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது அப்சார்ப்ஷன் காஸ்டிங்கில் இட் இன்க்ளூட்ஸ் போத் வேரியபிள் அண்ட் ஃபிக்ஸட் காஸ்ட். ஸோ இட் கம்ப்ளைஸ் வித் த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா நாட் சூட்டபிள் ஃபார் டெசிஷன் மேக்கிங். இப்போ உதாரணத்துக்கு மேக் ஆர் பை டெசிஷனுக்கு நம்ம அப்சார்ப்ஷன் காஸ்டிங் பேஸாக வச்சு கம்பேரிசன் பண்ணுறோம் அப்படின்னம்னா அது டெசிஷன் மேக்கிங்க்கு கரெக்டாக இருக்காது. காரணம் என்னென்னா இட் இன்க்ளூட்ஸ் போத் ஃபிக்ஸட் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படிங்கிறது நம்ம வெளியிலே வாங்கணும் அப்படின்னாலும் சரி, மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னாலும் சரி, அந்த ஃபிக்ஸட் காஸ்ட் நம்ம இன்கர் பண்ண தான் போகிறோம். ப்ரொடக்ஷன் பண்ணாலும் சரி, பண்ணலை அப்படின்னாலும் சரி, ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டிப்பாக இன்கர் ஆகி தான் ஆகும். ஸோ அந்த காஸ்ட்டை வந்துட்டு டெசிஷன் மேக்கிங்க்கு எடுத்துக்க முடியாது. irrespective of the production quantity increase or decrease, factory whether running or not running, fixed cost is going to be incurred. ஸோ அதை நம்ம டெசிஷன் மேக்கிங்க்கு அப்ளை பண்ண முடியாது. காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அண்டர் போத் டெக்னிக். மார்ஜினல் காஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து வெரி வெரி சிம்பிள் தான். ஜஸ்ட் வி ஹாவ் டு ஐடென்டிஃபை த வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறது எதெல்லாம் வரும் அப்படின்னா டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ். இந்த 4 காம்பனண்ட் தான் வரும். ஃபார்முலா வந்து மார்ஜினல் காஸ்ட் பர் யூனிட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா டோட்டல் வேரியபிள் காஸ்ட் தட் டிவைடட் பை ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி. அந்த ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம், கிலோகிராமாக இருக்கலாம், அது லிட்டராக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இங்கே நான் வந்துட்டு இன் யூனிட்ஸ்னு வித் இந்த ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்சார்ப்ஷன் காஸ்டிங்கில் டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ். ஏன்னா அப்சார்ப்ஷன் காஸ்டிங்கில் வி ஷுட் கன்சிடர் போத் ஃபிக்ஸட் காஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்ட். இதில் காஸ்ட் பர் யூனிட் எப்படின்னா டோட்டல் காஸ்ட் தட் டிவைடட் பை ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இங்கே நான் வந்து அசம்ஷனில் கொடுத்துருக்கேன் டைரக்ட் மெட்டீரியல்ஸ், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதர் வேரியபிள் காஸ்ட். ஸோ டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வந்து 17,500 rupees நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவல் அவுட்புட் அதாவது ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 125. ஸோ இப்போ காஸ்ட் பர் யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வேரியபிள் காஸ்ட் தட் டிவைடட் பை ஆக்சுவல் அவுட்புட் ஒரு யூனிட்டுக்கு 140 ரூபா வந்து செலவாகிருக்கு. ஸோ இதை இட் வில் ரிமைன்ஸ் த சேம் போத் அண்டர் மார்ஜினல் காஸ்டிங் அண்ட் அப்சார்ப்ஷன் காஸ்டிங். பட் ஃபிக்ஸட் காஸ்ட்டை நமக்கு இன்க்ளூட் பண்ணனதுக்கு அப்புறம் மார்ஜினல் காஸ்டிங்கில் நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட்டை கன்சிடர் பண்ண போகிறதில்ல. ஸோ காஸ்ட் பர் யூனிட் ரிமைன்ஸ் த சேம் அண்டர் த மார்ஜினல் காஸ்டிங், அதாவது 140 rupees தான். பட் அப்சார்ப்ஷன் காஸ்டிங்கில் ஃபிக்ஸட் காஸ்ட்டை நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். எவ்வளோனா 5,000 rupees. ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து 22,500 rupees. தட் டிவைடட் பை ஆக்சுவல் குவான்டிட்டி போட்டிங்கன்னா 180 rupees. ஸோ அரௌண்ட் 40 rupees வந்து பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் காஸ்டிங்கில் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மார்ஜினல் காஸ்டிங் அண்ட் அப்சார்ப்ஷன் காஸ்டிங் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு காஸ்ட் காம்போனன்ட். மார்ஜினல் காஸ்டிங்கில் ஒன்லி வேரியபிள் காஸ்ட்டை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம். பட் அப்சார்ப்ஷன் காஸ்டிங்கில் போத் வேரியபிள் அண்ட் ஃபிக்ஸட் காஸ்ட்டை கன்சிடர் பண்ணுவோம். இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் அப்படின்னா மார்ஜினல் காஸ்டிங்கில் வேரியபிள் காஸ்ட் மட்டும்தான் இன்வென்ட்ரிக்கு அக்கௌண்ட் பண்ணிப்பாங்க, ஃபிக்ஸட் காஸ்ட்டை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப்சார்ப்ஷன் காஸ்டிங்கில் போத் வேரியபிள் காஸ்ட் அண்ட் ஃபிக்ஸட் காஸ்ட்டையும் கன்சிடர் பண்ணிப்பாங்க. டெசிஷன் மேக்கிங்க்கு அதாவது ப்ரைஸ் ஃபிக்ஸேஷன், மேக் ஆர் பை டெசிஷன், இதுக்கெல்லாம் வந்து மார்ஜினல் காஸ்டிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அப்சார்ப்ஷன் காஸ்டிங் வந்து டெசிஷன் மேக்கிங்க்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. காஸ்ட் கண்ட்ரோல். மார்ஜினல் காஸ்டிங்கில் நம்ம காஸ்ட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எந்தெந்த ஏரியாவில் நம்ம காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பட் அப்சார்ப்ஷன் காஸ்டிங்கில் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஐடென்டிஃபை த ஏரியாஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா இட் இன்க்ளூட்ஸ் போத் ஃபிக்ஸட் காஸ்ட். ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லி ஆன் த கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன் நான் என்ன சொல்கிறதுனா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் வர்றது தான் வந்துட்டு கான்ட்ரிபியூஷன். ஸோ இந்த கான்ட்ரிபியூஷன் அனாலிசிஸை பேஸ் பண்ணி எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கெல்லாம் நமக்கு வந்துட்டு லெஸர் மார்ஜின் வந்துட்டு இருக்கு, அதாவது லெஸர் கிராஸ் மார்ஜின் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராடக்டை ஒன்று இம்ப்ரூவ் பண்ணலாம் அல்லது இக்னோர் பண்ணிட முடியும். பட் அப்சார்ப்ஷன் காஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷனில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இட் மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் த டோட்டல் ப்ராஃபிட், அதாவது சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் என்ன ப்ராஃபிட் வருதோ அதுதான் வந்து டோட்டல் ப்ராஃபிட். டோட்டல் ப்ராஃபிட்டில் தான் அப்சார்ப்ஷன் காஸ்டிங் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க.
ஸோ இந்த வீடியோவில் மார்ஜினல் காஸ்டிங் அண்ட் அப்சார்ப்ஷன் காஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறது ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னுடைய சேனல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காஸ்டிங் குருவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை பேஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. தேங்க்யூ.